வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு 22,385 அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுனால மார்க்கெட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு கிடையாது, புல்லிஸ் பொறுத்த வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் 22,475 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்புன்னு பார்த்தோம். அதாவது 22,775 ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு எதிர்பார்த்தோம். ஆனால் நிஃப்டி பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஆனால் நம்ம எதிர்பார்த்தோம் அப்சைட் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி கிளியராக சொல்லியிருந்தது நடந்துச்சு, அதையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா 48,088 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வீக், அந்தளவுக்கு ஒரு பெரிய புல்லிஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் 48,348 48,508 இதை தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸுக்குள்ளே மார்க்கெட் இருந்தால் சைடுவேஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்து பிரேக் பண்ணும் பட்சத்துலேயே மார்க்கெட் வெரி புல்லிஸாக போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த ஆல் டைம் ஹை தான் சொல்லியிருந்தோம். அதாவது 49,057 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன்லாம் போட்டிருந்தோம் டேயில். ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங்கே மேலே வச்சுருக்காங்க. ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறதுக்கும் விளக்கம் சொல்லியிருந்தோம். வெள்ளிக்கிழமை வீடியோவில் வேலைக்கிழமை வீடியோவில் போட்டிருந்தோம். வெள்ளிக்கிழமை வீடியோவில் நிஃப்டியில் போட்டிருந்தோம். ஏனாலங்க விளக்கம், அந்த விளக்கம் சொல்லியிருந்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது சொல்லியிருந்தோம், மிட் கேப் சொல்லியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், மிட் கேப் வச்சுருக்கேன். மிட் கேப்லையும் இதான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 10,963. இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வெரி புல்லிஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் 11,013 இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் அடுத்தது 11,043 அடுத்தது 11,133 தான் டார்கெட்னு போட்டிருந்தோம். அந்த டார்கெட்டை ஆல் டைம் ஹை அந்த இடத்த கரெக்டாக ரீச் ஆகி மார்க்கெட் அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நாளைக்குலேருந்து நிஃப்டி எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நேற்றோட ஹையை க்ளோஸ் பண்ணியிருந்தாலே மார்க்கெட் வெரி புல்லிஸாக போயிருந்துருக்கணும். ஆனால் பேங்க் நிஃப்டியில் கிளியராக போயிட்டு, ஆனால் நிஃப்டியில் அந்தளவுக்கு போகலை. இப்போ அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டில் நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் அப் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக பெருசாக கேப் அப் இருக்குது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் இந்த கேப் அப்னால் இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலோட ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 15 மினிட் சார்ட் வச்சுருக்கேன். இப்போ இதன்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம்னா 22,612 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதை கூட கொஞ்சம் இறக்கி போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். இந்த வீக்கோட லோவில் போட்டுப்போம். அதாவது 22,599 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 22,536, அதுக்கு அடுத்து 22,468, 22,423 இது வரைக்கும் போட்டுருங்க. இது வரைக்கும் போதும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்த்தாலும் ஒரு கேப் அப் இருக்க வாய்ப்பு, அடுத்து வெரி புல்லிஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டோம்னா நம்ம இன்றைக்கி போன ஹை இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக போடணும். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 22,655 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,690 அது பிரேக் பண்ண பட்சத்தில் 22,775 ஆல் டைம் ஹை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 22,775 பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்த டார்கெட் எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ டே கேண்டில் வச்சு தான் பார்க்கலாம். டேக்கு போயிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்குது. இப்போ இந்த சேனல் யூஸ் பண்ணால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த கீழே 2 லெக்கு வச்சு இதை போட்டோம்னா இது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புனா இந்த சேனலோட ஹை தூரத்து வாய்ப்பு இருக்கும். இப்போ நாளை கேண்டில் இந்த இடத்துல போட்டிங்கன்னா இதோட ஹையும் பார்த்தோம்னா 22,822 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம 22,622 28,022 அக்யூரேட்டாக போடணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 22,822 பிரேக் பண்ணும் பட்சத்துலேயே மார்க்கெட் வெரி புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். இது வேணால் இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்துட்டு கூட கீழே க்ளோசிங் கொடுக்கலாம். அது நாளைக்கு பொறுத்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி இந்த 22,822 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி போன ஹை, அதாவது 22,690 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸாக போக வாய்ப்பு இருக்கும். படமே போட்டுருவோம்.
இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னால 22,599 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த இடமே அப்படி இல்லாட்டினா இங்கேருந்து பை தான் ஆகும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மார்க்கெட் வந்து இறங்கினாலும் மேலே இன்னும் போகிறது தான் வாய்ப்பு. எப்போ வந்து நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே எல்லாமே பிரேக் பண்ணி என்றைக்கு மார்க்கெட் அப்படியே ஆப்போசிட் ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட்டில் செல் ட்ரெண்ட் வருதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் பை தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த ஒரு புல்லிஷ் கேண்டில் கிளியராக போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே நம்ம ஒரு லைன் போட்டிருந்தோம். அந்த லைன்லாம் தாண்டி தான் போயிருக்க மாதிரி இருக்குது. இதை சேனல் போட்டு பார்ப்போம். அந்த சேனலையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பார்த்து புல்லிஷ்னு சொல்லலாம். கரெக்ட், இந்த சேனலை தொடலை, இந்த சேனலில் தான் நிற்க போகுது. நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு அது பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் தொடர்றது வாய்ப்பு மாதிரி சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது தொட்டாச்சு. இந்த இடத்துல இருக்கப்போ நம்ம இந்த இடம் சொல்லியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸை மார்க்கெட் கிட்டத்தட்ட ரீச் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே ஒரு பெரிய கேப் அப் இருந்து ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுலேருந்து இங்கேயே நம்ம ஒரு சேனல் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த சேனலை கொஞ்சம் இறக்கலாம். இப்போ இந்த சேனல் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு 965 இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனல் படி இதுக்கு பிரேக் பண்ணாமல் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேளை லேசாக பிரேக் கொடுத்து கூட உள்ளே வரது வாய்ப்பு இருக்கும். அதனால் நாளை வந்து இந்த 200 பாயிண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த 200 பாயிண்ட் தாண்டினா ரிஸ்க் இறங்கினா கூட நம்ம திருப்பி அதாவது ஓப்பன் வந்து டவுனில் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் நம்ம இறங்கலாம் தைரியமாக. இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்ட்லாம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 48,636ங்கிறது பழைய ஆல் டைம் ஹை. இப்போ புது ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 49,57. இப்போ அதை பிரேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம முன்னாடி விளக்கம் சொல்லியிருந்தோம். இந்த ஆல் டைம் ஹையை இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. அந்த பிரேக் பண்ண ரீடெஸ்ட் தான் இந்த இடத்துல வந்துச்சு. அதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டு விளக்கம் சொல்லியிருந்தோம். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷ் போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒரு நிமிஷம் செலக்ட் ஆக மாட்டேது. இப்போ இந்த இடத்துல இங்கே பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த பிரேக் பண்ணதுக்கு ரீடெஸ்டிங் வந்துச்சு. இப்போ இந்த ஆல் டைம் ஹை பிரேக், அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கு ரீடெஸ்ட் வந்துச்சு இங்கே. இப்போ இதை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கு ஒரு ரீடெஸ்ட் வரும். அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 49,057 இல்லை இந்த 48,636 வரைக்கும் கூட வந்துட்டு போகிறதுன்னு வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, அது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த 49,057 வந்து இப்போ ரீசெண்டாக உள்ள ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போயிருக்காங்க. அதுக்கடுத்து ஒன்று இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதாவது 49,057 வந்துட்டு போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பார்த்து 48,800 அப்படிங்கிறது வந்து அடுத்தது ஸ்ட்ராங் பையிங் ஏரியா வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துலேருந்தே இந்த இடத்துக்கு கூட வரது வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல பை ஆக வாய்ப்பு இருக்கும். இதில் பை ஆனால் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இறங்கினாலும் மார்க்கெட் மேலே தான் போகும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா பை ஆன் டிப்ஸ் தான். மார்க்கெட் எந்தளவுக்கு இறங்கினாலும் மேலே தான் போகும். அதே சமயத்தில் மேலே எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். இப்போ போன ஹை தான் நமக்கு ஆல் டைம் ஹை. அதிலே நம்ம போட்டுருவோம். அதாவது 49,427ங்கிறது இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் தான். அதே போல் சப்போர்ட்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த சிங்கோட லோரோட நம்ம கொடுக்கலாம். இங்கேயும் போட்டுப்போம். அது க்ரீனாக போட்டுறேன். ஏன்னா மார்க்கெட்டை பற்றி வெரி புல்லிஷ் போகிறதுனால இதெல்லாம் இந்த இடத்துல வருமானு சொல்ல தெரியல. மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு அதிகம். அடுத்த ரெசிஸ்டன்ஸும் பார்த்தோம்னா நம்ம ரவுண்ட் ஃபிகரில் தான் இனிமேல் போடலாம். ஏன்னா ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம வந்து அடுத்தது பார்த்தோம்னா 50,000 அப்படிங்கிறது தான் அடுத்ததாக இருக்கும். ஸ்ட்ராங் பார்த்தோம்னா இந்த இடம் தான். அதே சமயத்தில் நம்ம டே கேண்டில் போட்டு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைன். இப்போ இது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம முன்னாடி ஒரு சேனல் ஒன்று போட்டிருந்தோம். அதெல்லாம் பிரேக் பண்ண வாய்ப்பு அதிகம். பிரேக் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகம் அந்த மாதிரி செட்டப்லாம். ஆக்சுவலாக இப்போ 50,000 ரவுண்ட் ஃபிகர் வர்றப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்து இந்த ட்ரெண்ட் லைன் 50,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வெரி புல்லிஷாக மேலே தான் போய் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாளை வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி மார்க்கெட் வந்து புதன்கிழமை வந்து May 1 அன்றைக்கி வந்து மார்க்கெட் ஹாலிடே. அதனால் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. அதனால் நாளைக்கு இந்த இடம் தொடர்ந்து வெரி புல்லிஷாக
ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எக்ஸ்பைரி நல்ல சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெரி புல்லிஸாக இருக்குது, இல்லைனா ஃபுல் சைடுவேஸாக இருக்கும். ஒருவேளை சைடுவேஸ் அந்தமாதிரி செட்டப்பில் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 48,800க்கும் இந்த 49,380 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸ் போகிறது தான் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. ஃபின் நிஃப்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எக்ஸ்பைரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபின் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா 21,754. அதை பிரேக் பண்ணி க்ளோசிங்கே 21,811 கொடுத்துட்டாங்க. மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். அந்த ட்ரெண்ட் லைன் போட்டாலும் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் மேலே முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு சொல்ல தெரில. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை வெரி புல்லிஸ் இருக்க தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து மேலே தான் போகிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது வளைஞ்சு. அதுக்கடுத்து இனிமேலாம் வந்து சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு மாதிரி தெரில, புல்லிஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் ஃபின் நிஃப்டியும் காட்டுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.